வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயிற்று புண்ணுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். சீக்கிரமாக வயிறு புண்ணெல்லாம் சரியாகும். இந்த மணத்தக்காளி கீரைக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கீரையை அதில் போட்டுக்கலாம். கீரை வந்து எண்ணெயில நல்லா வதக்கட்டும். இப்போ வாங்க தேவையான பொருட்களை பார்த்துட்டு வரலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், அடுத்தது புளி, அதுக்கு அடுத்தது உப்பு. இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். கீரை வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இப்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது புளி ஆட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க கீரை நல்லா எப்படி சுருண்டிருக்குன்னு. இப்ப தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க. இப்ப வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இப்போ வாங்க நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகு தக்காளி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை வந்து புண்ணுக்குள்ள நல்லாவே மருந்தா இருக்கும். வில்லேஜ்லலாம் இதை தான் வந்து வயிற்று புண்ணுக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து நெய் கலந்து சாப்பிட்டோன்னா இன்னமும் வந்துட்டு சீக்கிரமாகவே அந்த புண்ணெல்லாம் சரியாக போயிடும். வயிற்றில் இருக்க புண்ணு, வாயில் இருக்க புண்ணெல்லாம். அவ்வளோதாங்க, இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம்.
வந்து கடலை எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட போட்டு சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.